இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைத்தளங்கள் முழுவதுமே மாதம்பட்டி ரங்கராஜருடைய வீடியோ போட்டோக்கள்லாம் பரவலாக வந்துட்டு இருக்குது. சோ மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னா கண்டிப்பாக தெரியாத ஆட்களே இருக்க முடியாதுங்க. உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு பர்சனாக சமீப காலங்கள்ல அறியப்பட்ட ஒரு பர்சன் தான் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ். பிரதமர் மோடி நிகழ்ச்சியில இருந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அங்க வந்து சமையல் யாருன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான். மிஞ்சி போனா அவருக்கு வந்து ஒரு 50 வயதுக்குள்ளதாங்க இருக்கும். இந்த வயதுல வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேரையும் புகழையும் வந்து அவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விடயம். நம்ம கோயம்புத்தூர் மண்ணை சார்ந்த ஒரு பர்சன் அவரு. அதனால வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். சோ பேசும்போது வந்து ரொம்ப இன்னசென்டா பேசக்கூடிய ஒரு பர்சனாக அவர் இருக்காரு. அவர் மேல 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கமிஷனர் அலுவலகத்துல சென்னையில ஜாய் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு லேடி வந்து புகார் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 2 வருட காலம் வந்து நாங்க திருமணம் செய்துட்டு அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்து நான் 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். அவர் வந்து கான்டாக்டே இல்லை, என்கிட்ட பேச மாட்டேன்றாரு, என்னை கட் பண்ணி விட்டுட்டாரு. எனக்கும் என் குழந்தைக்கும் மீதி வேணும் அப்படின்னு அவங்க வந்து புகார்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க கமிஷனர் அலுவலகத்துல. அப்ப முதல்ல வந்துட்டு இந்த ஜாய் கிறிஸ்டல்லா யாரு அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதியை சார்ந்தவங்க ஜாய் கிறிஸ்டல்லா, ஒரு காஸ்டியூம் டிசைனர். சென்னைக்கு வர்றாங்க அவங்க. பொன்மகள் வந்தால் சூர்யா ஜோதியா ப்ரொடக்ஷன்ல வெளியில வந்து அந்த திரைப்படத்துல ஒர்க் பண்றாங்க. அதுல இயக்குனரோட இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நட்பு காதலாக மாறி அதுக்கு பிறகு திருமணம் பண்றாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்குது, ஸ்பெஷல் சைல்டு ஆம்பளை பையன் இருக்குது. இந்த வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கும்போது திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ஜாய் கிறிஸ்டலா பற்றி பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விதமா சொன்னதே கிடையாது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட எல்லாம் பணம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நட்பா காதலாக பழகி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ஒட்டுமொத்தமாக கறந்து நடுத்தெருல விடுறது இந்த பொண்ணுடைய பழக்கமாக உள்ளது அப்படின்றதையும் சொல்றாங்க. செல்வகுமார் ஒரு ப்ரொடியூசர், அவரை இப்படிதான் வந்து நடுத்தெருல இழுத்து விட்டுட்டு இருந்த அம்மா அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு கடையை வந்து அவங்க ஓபன் பண்றாங்க ஜாய் கிறிஸ்டலா பெசன்ட் நகர்ல. அதுக்கு சிறப்பு விருந்தினராக ஜிவி பிரகாஷ்ல இருந்து பல நட்சத்திரங்கள் போறாங்க. காரு வீடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சோ அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்பது வேற மாதிரி இருக்குது, பிக் ஷாட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட ஜாய் கிறிஸ்டல்லா வாழ்க்கையில ரங்கராஜ், மாதம்பட்டி ரங்கராஜ் உள்ள நுழைஞ்சதாக சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் வந்து டிவோர்ஸ் பண்றதா, ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்றதா வந்து அவங்க வந்து சொல்றாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க வாழ்க்கைக்குள்ள வராரு. ஏன் வராரு, எப்படி வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு பர்சனு. சோ இந்த இளம் வயதுல அவர் வந்துட்டு உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு பிரபலமான சமையல் வல்லுநராக இருக்கிறாரு. அதே மாதிரி குக் வித் கோமாளி அந்த நிகழ்ச்சி விஜய் டிவி நடத்திய அந்த நிகழ்ச்சியில ஜட்ஜா அவர் வந்தாரு. அதற்கு முன்னாடி வந்து 2 திரைப்படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. சோ அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாரு, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாருங்க. நல்லா பேசக்கூடிய, இன்னசென்டாக பேசக்கூடிய ஒரு பர்சன் அவரு. சமையல் துறையில அவரை அடிச்சுக்கவே முடியாதுங்க. மாதம்பட்டி ரங்கராஜ கூப்பிடணும் அப்படின்னா வந்து நமக்கு உண்மையில மிகப்பெரிய பட்ஜெட் இருக்கணும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு பட்ஜெட் தான் வந்து அவருடைய பட்ஜெட். அப்ப சமையலை பொறுத்த வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னா தெரியாத ஆட்களே கிடையாது. நான் சொன்ன மாதிரி பிரதமர் மோடி நிகழ்ச்சியில இருந்து இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நடக்கக்கூடிய கல்யாண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிங்க, அப்படி இன்விடேஷன் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றத அவங்க தெளிவாக வந்து அச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு பர்சனாக சமீப காலத்துல வெளியில வந்த இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்குன்னு தனியா கேரவன் வச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க நடிகர்கள் எல்லாம் வந்து ப்ரொடியூசர் படத்துலதான் வந்து கேரவன்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, பல நடிகைகள் எல்லாம் உள்ள கூட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்குன்னே தனியா ஒரு கேரவன் வச்சிருக்கிறாரு. போட்டோ ஷூட் நடத்துறாரு. அவர் போற வர இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து எடுத்து சமூக வலைதளங்கள்ல போடுறாரு. ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனு. சோ குடும்பத்தை பத்தி அவர் பேசுறாரு. நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரு. உறவினர் பெண்ணை தான் வந்து அவர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. 10 வருட காலம் காதலிச்சு திருமணம் செய்திருக்கிறாரு. சுருதி அவங்க பெயரு. திருமணமாகி 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. சுருதி வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாங்க. சோ இப்படி இவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல விதமாக போயிட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னா, திரைப்படங்கள்ல நடிக்கும் பொழுது இந்த சமையல் நிகழ்ச்சிகள்ல அவர் பண்ணும் பொழுது இவருக்கு தனியாக ஒரு காஸ்டியூம் டிசைனர் தேவைப்படுகிறது. அந்த நேரத்துல ஜாய் கிறிஸ்டல்லா உள்ள வர்றாங்க. அவங்க வாழ்க்கையில இவர் வந்து உள்ள நுழையிறாரு. இப்படிதான் வந்து 2 பேத்துக்கும் ஏற்பட்ட அந்த அறிமுகம் நட்பாக காதலாக மாறி அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து திருமணம் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியல. சோ இப்ப வந்து 7 மாத கர்ப்பமாக இந்த ஜாய் கிறிஸ்டல்லா இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு அவங்க 6 மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை வந்து வெளியிடுறாங்க. கோவில்ல மாலை மாற்றிய அந்த புகைப்படத்தை வெளியிடுறாங்க. அவர் குங்குமம் வைக்கிறாரு. அதற்கு பிறகு ரங்கராஜ், மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஹாய் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. அது வந்து சுருதிக்கு பேசினாரா இல்ல ஜாய் கிறிஸ்டல்லாக்கு பேசினாரான்னு தெரியல. பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி எல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. ஏய் வா போ அப்படிதான் கூப்பிடுவாங்க.
திருமணம் முடிக்காம இல்லீகல் வாழ்க்கை வாழக்கூடியவங்க தான் அடிக்கடி அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு வீடியோ வந்து ஜாய் கிறிஸ்டில வெளியில விடுறாங்க, போட்டோக்களை வெளியில விடுறாங்க. அவர் ஷேர் பண்ண மெசேஜ், ஆடியோ கீடியோ எல்லாத்தையுமே வந்து அவங்க சமூக வலைத்தளங்களை வெளியிடுறாங்க. என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 2 months ஆயிடுச்சு அவரே ஜாய் கிறிஸ்டலோட பேசி பழகி 2 மாசம் ஆகிவிட்டது. அதனால எனக்கும் என் குழந்தைக்கும் பாதுகாப்பு வேணும், இதற்கு ஒரு பதில் நீங்க சொல்லணும்ன்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த போட்டோக்கள் இந்த வீடியோக்கள்லாம் வெளியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பண்றாருன்னா அவங்க ஒய்ஃபோட ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு. அந்த வீடியோவும் சமூக வலைத்தளங்கள் அவர் வெளியிடுறாரு. சோ நான் வந்து என் ஒய்ஃபோட சேஃபா இருக்கேன்றத மாதிரி அவர் வந்து அதுல காமிச்சுக்கிறாரு. பட் இவங்க வந்து பத்திரிகையாளர் கேட்க கேள்விக்கே வந்து பதில் சொல்ல முடியல. யாரால? ஜாய் கிறிஸ்டலால. 2 வருஷம் ஆச்சுன்றாங்க. எனக்கு தெரியவே தெரியாது, மாதம்பட்டி ரங்கராஜோடைய ஃபேமிலி தெரியாது, கல்யாணம் ஆனதே தெரியாதுன்றாங்க. இதெல்லாம் வந்து சுத்தமா நம்புற மாதிரி இல்லைங்க. இந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அவர் திரைப்படம் நடிச்சிருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு பிரபலமா இருக்கக்கூடியவர். அவருடைய முகநூலை போய் பார்த்தாலே அவருடைய ப்ரொஃபைல் என்னன்றது நமக்கு தெரியும். சோ அவர் கல்யாணமாய் 2 குழந்தைங்க இருக்கின்றது நிச்சயமா நல்லாவே வந்து ஜாய் கிறிஸ்டலாக்கு தெரியும். பட் வந்து அந்த லேடி வந்து பக்கா ப்ரீ பிளான். மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஸ்ருதிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து ஏதோ ஒரு விரிசல் வந்திருக்கும். சோ அதுல வந்து ஜாய் கிறிஸ்டலா உள்ள வர்றாங்க. அதற்கு பிறகுதான் ஜாய் கிறிஸ்டலா அவங்களுடைய கணவனை வந்து விவாகரத்து பண்ணதா சொல்றாங்க. பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களால லீகலா பதில் சொல்லவே முடியல. திருமணம் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லல. கோவில ரசீது இருக்குதுன்னா அதையும் வந்து அவங்க காமிக்கவே இல்லை. எல்லாமே வந்து நான் வந்து பத்திரிகையாளரை அட்ரஸ் பண்றேன் அப்படின்றவங்க கமிஷனர் அலுவலகத்துல ஏன் வந்து பத்திரிகையாளரை வந்து சந்திக்கிறாங்க? அப்ப நீங்க அலுவலகத்துல புகார் மனு கொடுத்துட்டு அப்படியே போயிருக்கலாம். பத்திரிகையாளரை சந்திக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்ப பத்திரிகையாளர் கேட்கிறாங்கன்னா அவங்ககிட்ட சரியான பதில் இல்ல. ஏன் பதில் இல்லைன்னா அவங்க வந்து இல்லையான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே தெரியாம ஒரு ஆம்பேட்ட ஒரு பொண்ணெல்லாம் போய் மாட்டிக்கவே மாட்டாங்க. சத்தியமா எந்த பெண்ணும் அதை பண்ணவே மாட்டான். நல்லா தெரியும். அது சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு பையன்ட்ட நான் போய் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்தமான பொய். அவரும் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ எதுக்குன்னா அவருக்கு ஒரு தேவை இருந்திருக்கலாம், இவங்களுக்கும் ஒரு தேவை இருந்திருக்கலாம். அதனால 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்து வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த வயிற்று இருக்க குழந்தைதான் ரொம்ப ரொம்ப பாவங்க. அது இந்த உலகத்துக்கு வந்துட்டு யார அப்பான்னு கூப்பிடும். DNA டெஸ்ட் எடுத்த பிறகுதான் அவர் லீகலா வந்து அப்பா வருவாரு. அதே மாதிரி அவங்களுக்கு உள்ள சொத்துக்கள் எல்லாமே வந்து இந்த குழந்தைக்கும் வந்து ஷேர் இருக்குது. ஜாய் கிறிஸ்டலா பொறுத்த வரைக்கும் மனைவி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை எப்போதுமே மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட வாங்கவே முடியாது. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து லீகலா டிவோர்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்றதுனால இவங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து எப்போதுமே கிடைக்கவே கிடைக்காது. குழந்தைக்கு என்ன தேவையோ அதை வந்து கோர்ட் மூலமாக இவங்க வாங்கிக்கலாமே தவிர ஜாய் கிறிஸ்டலா பொறுத்த வரைக்குமே சொல்றது எல்லாமே பக்கா பொய், பக்கா ஃப்ராட். அது மாதம்பட்டி ரங்கராஜ் ஒழுக்கமானவரான்னு கேட்டீங்கன்னா அவரும் வந்து அப்படி இல்லை. இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சேர கண்டா மிதிப்பாங்க, தண்ணியை கண்டா கழுவுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குது, கிடைக்கல, அவ்வளவுதான். 2 விஷயம் தான். சந்தர்ப்பம் கிடைச்சு அதை பயன்படுத்திப்பாங்க, சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா அவங்க வந்து ராமனாக இருப்பாங்க. இதுதான் பொதுவான ஒரு விடயமாக உள்ளது. இப்ப ரங்கராஜுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, அதனால அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த பொண்ணு அதை வைத்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்குது. என்னதான் பிளாக்மெயில் பண்ணாலும் நீங்க நீதிமன்றம் போனா கூட இந்த வழக்கு வந்து நிக்கவே நிக்காது. சுருதிக்காக மட்டும்தான் நம்ம பேச முடியுங்க. அவரை நம்பி காதலிச்சு திருமணம் பண்ணி வந்து 2 குழந்தையை பெற்று இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சுருதியை வந்து அவர் ஏமாத்தி இருக்கிறாரு. அவங்க இவர் மேல கேச போடணும், இந்த பொண்ணு மேல கேச போடணும், அதற்கான தண்டனையை வந்து வாங்கி தர அவங்க ரெடியா இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அவங்க ஒரு அட்வொகேட், அவங்க நினைச்சாங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ண முடியுமே தவிர இவங்க சொன்ன மாதிரி நான் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் அந்த வார்த்தை சொல்றது கூட ஜாய் கிறிஸ்டலாக்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையவே கிடையாது. குழந்தைக்கு வேணா ரைட்ஸ் வந்து அதுவும் வந்து போராடி வாங்கிக்கலாமே தவிர இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால இந்த வழக்கு எப்படி போகும் அப்படின்றத நாம பொறுத்திருந்தான் பாக்கணும். சோ இதுல குற்றவாளி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கராஜும் வந்து குற்றவாளி தான், ஜாய் கிறிஸ்டலாவும் குற்றவாளி தான். இதுல நாம யாருக்காக பேசணும்? சுருதிக்காக மட்டும்தான் நாம பேசணும். பட் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து வெளியில விடவே இல்லை. மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சம்பவம் ஞாபகத்துல வருது. மாதம்பட்டி ரங்கராஜ் சரவணபவன் ஓனர் ராஜகோபால் அண்ணாச்சி சில வருடங்களுக்கு முன்னாடிதான் இறந்து போனாங்க. அவங்களுக்கு வந்து கோர்ட் வந்து தண்டனை கொடுத்திருந்தாங்க, ஆயுட்காலம் கொடுத்திருந்தாங்க. என்ன காரணத்துக்காகனா அவர் வந்து ஒரு கொலை செய்திருந்தாரு அப்படின்ற காரணத்துக்காக தண்டனை கொடுத்திருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க மாவட்டத்தை சார்ந்த ஒரு பர்சன் கஷ்டப்பட்டு இந்த சரவணபவன் அப்படின்ற ஹோட்டல் ஆரம்பிக்குள்ள அவர் பட்ட பாடு பெரிய பாடு. சோ அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளவு டெடிகேஷனோட இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளைகள் இருக்குது. சரவணபவன் அப்படின்னாலே அதை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. அந்த அளவு சாப்பாடு எக்ஸலண்டா இருக்குங்க. சாப்பிட்டா சரவணபவன்ல தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு உயர் தர சைவ ஹோட்டலை வந்து ஆரம்பிச்சு பெயரும் புகழும் வந்து ஷார்ட் பீரியட்ல வந்து அவர் வாங்கி இருந்தாரு. ராஜகோபால் அண்ணாச்சி என்ன பண்றாரு அப்படின்னா
ஜாதகத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை உண்டு, முருகர் மீது தீராத காதல் பற்று உண்டு. அப்ப முருகனை கூட நம்பி இருந்தா பரவாயில்லைங்க, ஜாதகக்காரனை போய் நம்பினது அவர் செய்த மிகப்பெரிய தவறு. ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நீங்க இன்னொரு திருமணம் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிசினஸ் இன்னும் பல மடங்கு பெருகுன்றத அவரு சொல்லியிருக்கிறாரு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால இவரோட ராசியும் அந்த பொண்ணோட ராசியும் ஒத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிசினஸ் பல மடங்கு பெருகுன்றத அவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய அலுவலகத்துல ஒர்க் பண்ண பிரின்சஸ் அப்படின்ற ஒரு பர்சன், அவரோட ஒய்ஃப் தான் ஜீவஜோதி. சோ அவங்கள இவரு அடையணுன்ற முயற்சியில கடைசியா ஜீவஜோதியோடைய ஹஸ்பண்ட ஆட்களை வைத்து இவர் கொலை பண்ணிடுறாரு அண்ணாச்சி. அந்த கொலை வழக்குல தான் உள்ள போனாரு. அதற்கு பிறகு அவருக்கு ரொம்ப அவமானமாகி விட்டது. அதுக்கு பிறகு அவர் எப்படி இறந்தாருன்றது மர்மமாக இருக்குது. உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. பட் அவர் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன கொன்னுடுங்க, நான் வாழ விரும்பலன்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், ஒரு பெண் மேல ஏற்பட்ட அந்த சபலத்தால் காமத்தால் ஒட்டுமொத்தமாக சரிந்து போனதை நாம பார்த்தோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வேர்ல்டு முழுவதும் பிரபலமான ஒரு பர்சனாக இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெயரும் புகழும் வாங்கி என்னங்க பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சுக்குநூறு ஆக்குன மாதிரி ஜாய் கிறிஸ்டிலா பண்ணிட்டாங்க. அதாவது இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த லிவிங் டுகெதர் வாழ்றது, அதே மாதிரி கீப்பு வச்சுக்கிறது, பெண்ணோ ஆணோ இதெல்லாம் சர்வசாதாரணமா ஆகிவிட்டது. நீதிமன்றமே அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவருடைய பெயர் புகழ் இதெல்லாம் குலைக்கிற மாதிரியான ஒரு விடயத்தை இவர் பண்ணிருக்கவே கூடாது. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் காசு பணம் இருக்குதுங்க. அவர் தேவைன்னா யார்கிட்ட கூடனாலும் போய்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பட் போயிட்டு அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டு மறுபடியும் கர்ப்பம் ஆயிட்டு இந்த பொண்ணு இப்ப கமிஷனர் அலுவலகம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஏன் விட்டாருன்னு தெரியல. அந்த பொண்ணை நீங்க விடுங்க, அந்த பொண்ணோட ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு, இவரோட ஹிஸ்டரி அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கூட சமையல் துறையில் இந்த அளவுக்கு பெயரும் புகழும் வாங்கிய ஒரு இளம் வயதில் இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு உண்மையில வருத்தமாக இருக்குதுங்க. அது ராஜகோபால் அண்ணாச்சியாக இருந்தாலும் சரி, மாதம்பட்டி ரங்கராஜாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள்கிட்ட நீங்க போகாம இருந்தீங்க, பெண்கள்கிட்ட நீங்க சபலம் அடையாம இருந்தீங்க மட்டும்தான் உங்க தொழில நீங்க மேல வர முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஏன்னா பெண்கள் அப்படின்றத நீங்க சாதாரணமா எடை போடவே போடாதீங்க. பெண் எந்த நேரம் விஸ்வரூபம் எடுப்பா, எப்ப அமைதியா இருப்பான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. தொழில மேல வரணும், வாழ்க்கையில மேல வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் தயவு செய்து மனைவியை தவிர வேற பெண்களை ஏறெடுத்து பார்க்கவே பார்க்காதீங்க. ஜாய் கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்குது. அப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட அவங்க கன்சீவ் ஆகணும்ன்ற கட்டாயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை லாக் பண்ணுவதற்காக ஒரு வெல் செட்டில்டா இருக்காரு, பணம் காசு இவர்கிட்ட இருக்கு. இது எல்லாமே ஜாய் கிறிஸ்டிலாக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச பிறகுதான் அந்த அம்மா 2 வருஷம் இவர் கூட வாழ்ந்து இன்னைக்கு கர்ப்பமாகி நிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட தவறு மட்டுமே தவிர ரங்கராஜை நான் குறை சொல்லவே மாட்டேங்க. எப்பவுமே ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த பெண்ணு ஒத்துழைக்க மாட்டான்றது நல்லா தெரியும், எந்த பெண்ணு பிரச்சனை பண்ண மாட்டான்றது நல்லா தெரியும். ஜாய் கிறிஸ்டிலா மேல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. தெரியாம எல்லாம் போயிட்டு யாரும் யாரோடையும் வாழவே முடியாதுங்க. அதுவும் இந்த உலகத்துல சமூக வலைத்தளங்கள்ல எத்தனையோ பத்திரிகைகள் இருக்கு, செய்திகள் வருது, அவருடைய வைஃப் போட்டோ இருக்குது, குழந்தைங்க போட்டோ இருக்குது. இதெல்லாம் அந்த அம்மா பார்க்காம கல்யாணம் ஆனதே தெரியல அப்படின்றாங்க. அப்புறம் சொல்றாங்க ஜுடிஷியல் சப்ரேஷன்ல அவர் இருந்தாருன்னு சொல்றாங்க, மாத்தி பேசுறாங்க. ஆக மொத்தத்துல ஒரே ஒரு நோக்கம் ஜாய் கிறிஸ்டிலாக்கு, ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கக்கூடிய பணம் தான் பிரதானமே தவிர இல்ல அப்படின்னா இவங்க இந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களுக்கு வந்திருக்க மாட்டாங்க, கமிஷனர் அலுவலகம் வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு வீடியோவும் இவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னா அவரை பிளாக்மெயில் பண்றாங்க, லாக் பண்றாங்க. சொத்துக்களுக்கு மட்டும்தாங்க. வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லீகலா ஏதோ ஒரு விடயம் அவங்களுக்கு நடக்கும் வாய்ப்பு இருக்குது. சொத்தோ இல்ல பணமோ பொருளோ ஏதோ ஒண்ணு ரங்கராஜ் இருந்து இவங்க வாங்க முடியும். அதற்கு ரூல்ஸ் இருக்குது. அதனால பக்கா பிளானிங்ல பக்காவா வாழ்க்கையில செட்டில் ஆகலான்ற ஒரு எண்ணத்துலதான் ஜாய் கிறிஸ்டில் அதை பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்கள் ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. நீங்க இவ்வளவு பெரிய பெயரும் புகழும் வாங்கின பிறகு இந்த மாதிரி ஒரு விடயத்தை உள்ள கொண்டு வராதீங்க. மனைவிக்கு கூடிய வரைக்கும் நான் சொல்றேன் துரோகம் பண்ணாதீங்க, அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காதுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, துரோகம் அதற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த விளைவு என்பது வேற மாதிரி இருக்கும். அதை நம்மளால சமாளிக்கவே முடியாது. சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வழக்கு எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். வணக்கம்.